அவருக்கு வந்து லிரிக்ஸ் அப்படிங்கிறது தேவை கிடையாது. அவர் அன்றாட விஷயங்கள்லேருந்து பல விஷயங்களை எடுத்து பாட்டு போட்டுருவார். அவர் தான் டி இமான். வாட் அ கிரேட் மியூசிக் டைரக்டர். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் நான் என் வாழ்நாளே பார்த்ததில்லை. என்னன்னா நம்ம தினைக்கும் கேட்குற விஷயத்தை வச்சு ஒரு பாட்டு போடுவாருங்க. ஒரு நாள் அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை போல இருக்கும். அவங்க ஒய்ஃப் திட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், யாருக்கு தெரியும். காலங்காத்தால ஏன் இம்சை பண்ணினு நம்மெல்லாம் வந்து ரிட்டர்ன் ஆயிடுவோம். அவர் வந்துட்டு டார்லிங் சூப்பரா இருக்கு, இதோ பாட்டு போடுறேன், காலங்காத்தால இம்சை பண்ணாவ ரெடி. சுந்தர்சி சார் ரெடி சார் பாட்டு. நெக்ஸ்ட் அதே மாதிரி வேற ஏதோ பிரச்சனை வந்திருக்கோம். நானுங்க கையை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க மா, சூப்பர்மா பெண்றி நீ சார். நெக்ஸ்ட் பாட்டு ரெடி. டேய் கைய வச்சுக்கிட்டு சும்மா வெரி குட். இதோட உச்சம் என்னன்னா இருக்கிறதுலே வேற லெவல் டீம் வந்து என்னன்னா, நம்ம வந்து ஃபோன் பண்ணி அந்த சைட்ல இருந்து ஃபோன் ஒருத்தர் அட்டன் பண்ணலன்னா உங்களுக்கு என்ன சார் மெசேஜ் வரும்? சப்ஸ்கிரைபர் cannot be reached. நம்ம கட் பண்ணிடுவோம். இமான் கேட்டுக்கிட்டே இருப்பார், வாங்க சார் வாங்க சார் ஜி சூப்பர் ஜி, அது ஐவிஆர் ஹூ கேர்ஸ் ஜி சூப்பர் ஜி, பாட்டு ரெடி ஜி. ஃபோன் பண்ணா சப்ஸ்கிரைபர் cannot be reached at the moment. எவ்வளோ இவருக்கு அந்த லைன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் ஒரு தடவையோட நிக்கல, இன்னொரு பாட்டுக்கு யூஸ் பண்ணிருப்பாரு. சப்ஸ்கிரைபர் நாட் ரீச்சபிள் அட் த மொமெண்ட் மச்சி நான் ரொம்ப பிஸி. அவ்வளவுதாங்க.